இந்த கடக ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை உணரக்கூடிய சக்தி, அதாவது இந்த சிக்ஸ்த் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, ஆறாம் அறிவு, இந்த ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. கடகராசிக்காரங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தான். அதே சமயம் மற்றவங்க உணர்வுகளை சரியாக புரிஞ்சுக்குவாங்க. குடும்பமாக இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், அன்புக்குரியவங்க மேலே அதிகம் பாசம் வச்சிருக்கக்கூடியவங்க யான்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் சாதகமாக இருந்தால் கூட இன்னொரு விஷயம் பாதிப்பு தரது என்னன்னா, அதிகப்படியான பாசம் அதிகம். குடும்பத்து மேலேயும் சரி, குடும்ப உறுப்பினர் மேலேயும் சரி, அவங்களுக்காக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இது செஞ்சால் அவங்களுக்கு நல்லது, இது செஞ்சால் அவங்களுக்கு சரியாக வரும், சரியாக வராதுன்னு அவங்க யோசிக்கிறத விட அவங்களுக்காக இவங்க யோசிக்கிறது அதிகம். அதனாலேயே மன அழுத்தங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வந்துருன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் கடக ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் நிறைய பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கோம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களை சரியாக புரிஞ்சுக்காம விடக்கூடிய வார்த்தை மனசை ஆழமாக பாதிக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு சமீப காலமாக அதிகம்தான். வெளி தோட்டத்துக்கு வேணால் நீங்கள் பெரும்பாலும் சிறப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் மனசில் ஏதாவது ஒரு குறையோட, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையோடு தான் வாழ்ந்திருப்பீங்க. தாய்மை உணர்வும் அதிகமாக இருக்கிறதாலே என்னவோ குடும்பத்தில் சொந்த பந்த வழியில் அதிகமாக அன்பு செலுத்தியே நிறைய பிரச்சனையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. யோசித்து செய்யக்கூட குணம் அதிகமாக இருக்கிறதால நிறைய யோசனை, பெரும்பாலும் அதுதாங்க உங்களுக்கு பெரிய குழப்பத்தையே கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இனி நீங்கள் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்கிறது கடக ராசிக்கு பல விஷயத்த சாதகமாக தான் கொண்டு வந்திருக்குது. அந்த வகையில் இந்த நேரம் எந்த விஷயம் எல்லாமே செஞ்சால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, எந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கணும், எந்த வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு உகந்த வழிபாடு எது சிறந்தது, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கால போகல பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய சஞ்சாரங்கிறது இந்த நேரம் கடகராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க. தொழில், வேலை, ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனையில சிக்கலை சந்திச்சவங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்குது. குறிப்பாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மன உளைச்சல் இருந்திருக்கும். இடமாற்ற சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அதிகப்படியான குழப்பங்கிறது நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் சவால் கொடுக்கும். அதாவது செய்கிற வேலையில், செய்கிற தொழிலில் கொஞ்சம் நீங்கள் சவாலை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தில் துணிஞ்சு இறங்குனீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே சிறப்பாக இருக்குதுங்க. தைரியம் சிறப்பாக இருக்குதுங்க. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். ஒரு கவலைப்பட்டிருப்பீங்களே, ஒரு திறமை இல்லாதவங்க கூட நல்ல நிலைமைக்கு வராங்க. ஆனால் எல்லா திறமை இருந்தும் எனக்கான வாழ்க்கையை நான் வாழ முடியலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த கடகராசி அன்றர்களுக்கு உங்களுக்கான நேரம். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குதுங்க. நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையே வேண்டான்னு நினைக்கக்கூடியவங்க இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே குடும்பத்து மேலே ஒரு பற்று வரத்துக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இருக்குது. குடும்பத்து மேலேயுமே உங்களுக்கு ஒரு ஒரு அன்பு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவையை நிறைவேற்றுவீங்க. வீடு வகையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, வாகன வழியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, யோகம் கடகராசிக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட பிறந்தவங்க வழியில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுல்ல, தாய் வழி சொத்துல இருந்த பிரச்சனையில் இருந்துச்சுல்ல, அது சம்மந்தமான முடிவு இல்லாமல் இந்த நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதகமாக முடிகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு கடகராசிக்கு இருக்குது. இந்த கடன் பிரச்சனை, உங்களுக்காக கடன் பட்டீங்களோ இல்லையோ, மற்றவங்களுக்காக கடன் பட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கடகராசிக்கு கொடுத்துருக்கோம். அதாவது சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, சொந்த பந்தத்துக்காகன்னு நிறைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கடனை பட்டிருப்பீங்க. அந்த வழியில் அந்த கடனை எந்த வழியில் குறைக்கலாங்கிற ஒரு யோசனை வந்து சமீப காலமாக இருந்திருக்கும். அந்த யோசனை செயல்படுத்த போகிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடன்கள் குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. ஆனால் கூடவே சுப செலவு நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் சிக்கனமாக தான் இந்த நேரத்தில் நீங்கள் இருந்தாகணும். மேலுமே கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கு பாருங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் சுப செலவு கொஞ்சம் இருக்கிறதால கொஞ்சம் சமாளிக்கணும்னா இந்த நேரம் நீங்கள் இந்த கடன் விவகாரத்தில், பண விவகாரத்தில் கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் கவனம் கொடுத்துக்கிறது நல்லது தான். வருமானம் கிடைக்கிறதுக்கு எல்லாமே வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. முன்னாடியை விட வேலை சும்மா அதிகம் இல்லை, அலைச்சல் அதிகமாக இல்லை. மனக்குழப்பத்தை தான் சமீப காலமாக கொஞ்சம் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த மனக்குழப்பத்தை நீக்கக்கூடிய விஷயத்த செய்ய பாருங்க. முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு ஒரு பக்கம் இருந்தால் கூட குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நேரத்தில் இந்த குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவங்க இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாகவே தாய் தந்தையாகக்கூடிய பாக்கியம் கிடைக்க போகுது. வயசானவங்களா இருந்தால் நீங்கள் சீக்கிரம் தாத்தா பாட்டிங்கிற ஒரு பதவியை பெற போகிறீங்க. குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல மாற்றம் தான்.
அதிர்ஷ்ட வாய்ப்புலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. ஏன்னா குருமங்கள யோகமும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நிறைய வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமானவங்களே எதிரியாக இருந்திருப்பாங்க. நண்பன் தானே நினச்சிருப்பீங்க, சொந்தக்காரங்க தாங்க நினச்சிருப்பீங்க. ஆனால் அவங்க தான் உங்களுக்கு நிறைய பாதிப்பை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடியவங்களும் இருந்திருப்பாங்க. கூட இருந்தே குளிப்பறிக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இந்த எதிர்களை இனங்கண்டு நீங்கள் விளக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. நீங்கள் உங்களை நம்பி செயல்பட போகிறீங்க. அந்த வகையில் கடகராசிக்கு இந்த மாதம் சிறப்பு தான். மேலுமே கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த வழிபாடுங்கிறது உகந்ததாக இருக்குது. அந்த வழியில் எந்த மாதிரியான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசி அதிபதி பொதுவாகவே சந்திர பகவான் தான். கடகராசிக்காரங்க சந்திர பகவான் ஒரு வழிபாடு, அவரை வழிபாடு செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு முக்கியம் முருகப்பெருமான் வழிபாட்டை கடகராசி அன்பர்கள் நீங்கள் செஞ்சுக்கிறதாங்க. குறிப்பாக இந்த பங்குனி உத்திரத்தை விட்டுறாதீங்க. முருகப்பெருமானுடைய வழிபாடு செஞ்சுக்கிறதும் ராமபிரானுடைய வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதத்தில் ராமன் நவமியும் வருது. இது 2 நாளும் சாதகமாக பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒரு சிறப்பான வழிபாடுங்கிறது உண்டு. அந்த தெய்வத்துக்கு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்மளால் சரி செய்ய முடியும். பெரிய பரிகாரம்லாம் ஒன்றும் தேவையில்லை. கோவிலுக்கு போங்க, தீபம் போடுங்க, ஏதாவது வேண்டதில் இருந்தால் அதை நீங்கள் வச்சுட்டு வர பாருங்க. வரக்கூடிய நாட்களில் சரியாகக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. முக்கியமாக அரசு வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு முறை நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது இந்த நேரம் நல்லதுன்னு சொல்லலாங்க. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த நேரம் பங்குனி உத்திரத்தை தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு கடகராசிக்கு ராசி அதிபதியே சந்திரங்கிறதால திங்கட்கிழமை வாரம் திங்கட்கிழமையானா சிவபெருமான் வழிபாட்டையும் சந்திர பகவான் வழிபாட்டையும் செஞ்சுக்கிறது நல்லது தாங்க. மனக்குழப்பங்கிறது நீங்கும். மனக்குழப்பத்தை தான் இந்த நேரம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. மன நிம்மதி தான் இந்த நேரம், அதாவது மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் இந்த நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதாவது மனசுல நிம்மதி இருந்துட்டாலே நம்ம எடுக்கிற எந்த காரியமா இருந்தாலும் நம்மளால சாதகமாக பயன்படுத்திக்க முடியும். மனக்குழப்பம் இருந்தால் எல்லா காரியமும் தடையாதான் தெரியும். ஏன்னா ஒரு கலங்கி இருக்கக்கூடிய ஒரு குட்டையில போய் நம்மளால மீன் பிடிக்க முடியாது. தெளிஞ்ச நீர்ல தான் நம்மளால அந்த மீனை பிடிக்க முடியும். அந்த மாதிரிதான் எந்த வேலையா இருந்தாலும் கொடுக்கக்கூடிய விஷயம் தெளிவா இருந்தா, மனசுல தைரியம் இருந்தா, எப்பேற்பட்ட கிரக மாற்றம் இருந்தாலும் நம்ம எடுக்கிற முயற்சி வெற்றி கிடைக்கும். அந்த வகையில குழப்பத்துல எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. சிறப்பான பலன் நிச்சயமா இந்த மாசத்துல பொறுத்த வரைக்குமே கடகராசிக்கு சிறப்பா இருக்குதுங்க. தடங்கிறது இல்லை இந்த நேரம். அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்கன்னா, குலதெய்வ கோவிலில் நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை வச்சுருந்தீங்கன்னா அதை நிறைவேற்ற பாருங்கள். குலதெய்வ கோவிலுக்கு தேவையான பொருள் உதவி எல்லாமே இந்த நேரம் நீங்கள் செஞ்சு தர்றது நல்லதுன்னே சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்றவர்களுக்கு இந்த நேரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பு பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையை ஒரு பக்கம் கவனிக்க முடியாத, குடும்பத்தையும் கவனிக்க முடியாமல் பல பாதிப்பெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நேரம் பல நல்ல மாற்றம் காத்திருக்குது. மன அமைதி குறைஞ்சிருந்தவங்களுக்கு இனி மன அமைதிங்கிறது கிடைக்கும். நிறைய பேர் உடம்புல பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை நாளுமே இருந்திருக்கும். அது இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லலாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு மறைமுக ஸ்தானங்களில் பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்கு இது வரைக்கும் இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்குது. நிறைய பேர் மாற்று மருத்துவம் செய்வீங்க. அந்த மாற்று மருத்துவம் பலனளிக்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. பொதுவாக ஆரோக்கிய தொல்லைன்னு பார்த்தீங்கன்னா குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாசத்துல கடகராசிக்கு இருக்குது. அதனால ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்ன ஒன்று, உஷ்ண சம்பந்தப்பட்ட காலம். இந்த காலம் இயற்கையாகவே உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். கடகராசி அன்பர்கள் உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. மற்றபடி சிறப்பாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த மாசத்துல சிறப்புங்க. நீங்கள் புதுசாக தொழில் முயற்சி செய்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. இருக்கிற வேலையில கவனம் கொடுத்தா போதும். வேலையில நல்ல பேர் கிடைக்கும். தாய் தந்தை வழியில உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் பார்த்தாலும் சிறப்பு தான். திருமணத்தோட நீங்குதுங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை தேடக்கூடியவங்க, அதாவது திருமண முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் நல்ல இடத்துல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வெளியில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. நிறைய பேருடைய கனவே நல்லபடியான ஒரு வீடு கட்டணுங்கிறது தான். அந்த வகையில் வீடு கட்டக்கூடிய வேலையை நீங்கள் தொடங்கலாம். வீடு கட்டுறதுல செலவு செஞ்சுக்கிறது கடகராசிக்கு இந்த நேரம் சிறப்பு தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு குருமங்கள யோகம் உண்டாகி இருக்கிறதால கடகராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. சுயதொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தால் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஆனால் கவனம் கொடுத்துக்கணும். நம்பிக்கை தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த நேரம் நண்பர்களை எதிரியாக மாறுவாங்க. கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டால் பெருசாக உதவி கிடைக்காது. ஆனால் அதை நம்பி நீங்கள் செயல்படுறது இல்லை தான். ஆனால் உங்களை நம்பி செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் இந்த பண விஷயத்தில் கவனமாக இருங்க. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சேமிச்சா கூட அடுத்தடுத்து சுப செலவாக தான் இருக்கும். அதனால சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான்.
இந்த கடன் விஷயத்தில் பண வருமான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. சொந்தமாக முதலீடு செய்கிறது இப்போதைக்கு செய்ய வேண்டாம். மற்றபடி வேலையில் நல்ல மாற்றம், பாராட்டு கிடைக்கும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு இது நேரம் சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. ஆனால் உங்கள் நியாயமான ஆசை இல்லாமல் நிறைவேறதுக்கான ஒரு விஷயம் ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம்தான். அந்த வழியில் கடகராசிக்கு இந்த மாதம் சிறப்பு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.